ஆணை இல்லை, ஒரு சட்ட பாதுகாப்பு கிடையாது. நேற்று நம்முடைய கறிக்கோழி கால்நடைத்துறை திரு டைரக்டர் திரு கண்ணனையேஸ் அவர்களை சந்தித்து இதற்கான ஒரு ஆணை, ஒரு சட்ட வடிவமைப்பு, ஒரு பேச்சுவார்த்தை நடத்த இதுக்கான அழைப்புதலை கொடுக்க வரும்போது அவர் சொல்கிறார், இதற்கு நாங்கள் ஒன்றும் கோழி வளர்க்க சொல்லவில்லை, அரசாங்கம் ஒன்றும் கோழி வளர்க்க சொல்லவில்லை, இதற்கான பேச்சுவார்த்தைகளை அவர் சொல்கிறார். இதுக்கான எங்களுக்கான ரோல் கிடையாது என்கிறார். ரோல்னா எங்களுக்கு புரியல, ரூலான்னு எங்களுக்கு புரியல, விவசாயிகளுக்கு புரியல. இது நீங்கள் தாங்க அரசாங்கம் தாங்க இதை முன்னெடுத்தணும்னா நாங்கள் யார்கிட்ட சொல்கிறோம், நீங்கள் சொன்னால் இப்படி சொன்னால் எப்படிங்க, நீங்கள் தாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இது எங்களுக்கான ரோல் கிடையாது. நாங்கள் அரசாங்கம் கொள்முதல் பண்ணல, கோழி வளர்க்க சொல்லலை. நெல் கொள்முதல் பண்ணுறோம், ஆனால் நெல் உற்பத்தி பண்ண சொல்கிறோம், அதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. கரும்புக்கு ஒரு அமைப்பு இருக்குது, கரும்பு கொள்முதல் பண்ணுறோம், நாங்கள் கோழி கொள்முதல் பண்ணலை அப்படின்றாரு. ஆமாம், கறிக்கோழியை உற்பத்தி நிறுத்தினா அரசாங்கம் நிறுவனங்கள் தானாக 15 ரூபாய் இல்லை 25 ரூபாய் இந்த நிறுவனங்கள் கொடுக்கும். நம்ம குஞ்சியை நிறுத்தினோம்னா, குஞ்சு வளர்ப்பை நிறுத்தினோம்னா தானா கொடுக்கும். தானா கொடுக்குற நிறுத்தும் போது என்ன ஆகுனா கறிக்கோழி உயரும். 200 ரூபாங்கிறது 400 ரூபாய் உயரும். 400 ரூபாய் உயரும் போது அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போவோம். என்னடா இது விலைவாசி ஏறி போச்சுன்னா மக்கள் ரொம்ப பாதிப்பு உண்டாகும் போது இந்த அரசு சரியில்லை, இந்த அரசு மீது மக்கள் நம்பிக்கை இழப்பாங்க. அப்ப இந்த அரசாங்கம் இந்த நிறுவனங்களை கூப்பிட்டு பேசும், விவசாயிகளை கூப்பிட்டு பேசும், ஆணையம் வழங்க போற ஆணையம் வழங்கும், சட்ட பாதுகாப்பு கொடுக்கும். இது எல்லாமே நடக்கணும்னா நாம விவசாயிங்க ஒற்றுமையா இருந்து இந்த கறிக்கோழியை ஜனவரி மாதம் உற்பத்தி பண்றதை நிறுத்தினா மட்டும்தான் இதுக்கு முழு தீர்வு. இல்லைன்னா வேற வழி இல்லை. நாம சத்தம் போட்டு பேசிட்டே இருக்க வேண்டியதான், போராட்டம் நடத்திட்டே இருக்க வேண்டியதான், காத்திருப்பு போராட்டம் நடத்திருக்க வேண்டியதான், உண்ணாவிரதம் நடத்திட்டே இருக்க வேண்டியதான். அதே அதிகாரி மற்றொரு அதிகாரியை போயிட்டு நேற்று இந்த நிகழ்ச்சிக்கான அறிவிப்பை நாங்கள் தகவலை கொடுக்குறோம், அவர் சொல்றாங்க, நாங்கள் பேசுறோம், முயற்சி பண்றோம், பார்க்கலாம். இது புதுசா ஒரு இது இருக்கு, இது உங்களுக்குள்ள உள்ள நிறுவனம், நீங்க ஒத்து போகும்போது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி நாங்கள் புதுசா தலையிடும் போது பல சிக்கல் உருவாகும், பல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் பார்க்கணும். நிச்சயமா நீங்க ஆவணம் பண்ணுங்க. இது எல்லாருடைய விவசாயியுடைய பாதிப்பு, கறிக்கோழி விவசாய பண்ணையாளர்களுடைய பாதிப்பு. நீங்க ஒரு அரசுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இது பண்ணும்போது மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இது சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கான ஆவணம் செய்யணும்னு அவரும் உத்தரவு கொடுத்திருக்கிறாரு. மேலும் விவசாயிகளுக்கு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறது, அடுத்து நம்மளுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்மளுடைய உற்பத்தியை நிறுத்தணும். நம்ம எல்லா போராட்ட விவசாயிகளும் ஒன்று சேரணும், அந்தந்த மாவட்டத்திலேயே ஒன்று சேரணும். கறிக்கோழியை உற்பத்தியை நிறுத்தினால் மட்டும்தான் நம்மளுடைய ஊதியம், ஊதிய உயர்வு எல்லாமே